காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கான நீரை கர்நாடக அரசு திறக்காதது ஏன்? தமிழகத்திற்கு தேவையான நீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரிய தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. தேவைக்கு அதிகமான நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட்டிருப்பதாக கர்நாடகா வாதம். கடவுள் கொடுத்த மழையை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது என்பதால் தானே திறந்துவிட்டீர்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ₹75,000 மேல் ₹1,00,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ₹75,000 வரை தள்ளுபடி. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. ₹75,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், ₹75,000 முதல் ₹1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக ₹75,000 வரையும், ₹1,00,000 மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக ₹35,000 வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இணையவழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனைக்கான ஆவணங்களுக்கு இணையவழி ஆவணப்பதிவு முறை தொடக்கம். ஜார்க்கண்டில் முறைகேடு குற்றச்சாட்டுக்கு உள்ளான மாநில அரசு பணி நியமன தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. கடந்த 23 நாட்களாக மாணவர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்த நிலையில் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற பணி நியமன தேர்வுகள் அனைத்தும் சிஐடி மூலம் விசாரிக்கப்படும். தேர்வு முறைகேடுகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை நடத்தும் என்றும் முதல்வர் ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. முறைகேடு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஜார்க்கண்ட் அரசு பணி நியமன மற்றும் தேர்வுகள் ரத்தானதை தொடர்ந்து வெடிவெடித்து கொண்டாடிய மாணவர்கள். கோரிக்கை ஏற்கப்பட்டதால் 23 நாட்களாக நடைபெற்ற உண்ணாவிரதம் மற்றும் அஹிம்சா வழி போராட்டம் முடிவு. பெங்களூருவில் தனியார் உயர்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு காய்ச்சல், சளி பாதிப்பு. 2 பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வளாகம் செவ்வாய்க்கிழமை வரை மூடல். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வருகிற 20ஆம் தேதியன்று தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் தென்மண்டல கவுன்சில் கூட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்பு. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வருகிறார் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில் தமிழக முதல்வருடன் காவிரி விவகாரம் குறித்து பேசக்கூடும் என எதிர்பார்ப்பு. செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் பகல் நேர வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் பதிவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு.
சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். ஆகஸ்ட் 20 முதல் 23ஆம் தேதி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி வரையில் அதிகரிக்கக்கூடும். வானிலை மையம் எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை மையம் அறிவுறுத்தல். போதைப்பொருள் குறித்து போலீசிடம் தகவல் கொடுத்ததால்தான் கோவை மாணவர் அமுதன் கொலை என சட்டப்பேரவையில் உதயநிதி குற்றச்சாட்டு. போலீசாரிடம் கொடுத்த தகவல் போதைப்பொருள் கும்பலுக்கு தெரிந்தது எப்படி எனவும் கேள்வி. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. கோவை மாணவர் அமுதன் கொலைக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சட்டப்பேரவை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளனர். கோஷ்டி மோதல் என போலீசார் கூறுவதை ஏற்க முடியாது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இடையிலான கோஷ்டி மோதலில்தான் மாணவர் அமுதன் கொலை. 4ஆம் ஆண்டு மாணவர்களை தாக்கியதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமுதன் கொலை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களுடன் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. மேற்கண்ட தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பர்களையும் 10/8/2026 அன்று காலை 8:30 மணி அளவில் வழிமறித்து தாக்கியுள்ளனர். ஐபிஎல் மைதானத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு கூறப்பட்ட அமைச்சரிடம் போலீஸ் விசாரணை நடத்தியதா என உதயநிதி கேள்வி. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை உதயநிதி சட்டப்பேரவையில் கூறக்கூடாது என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவுறுத்தல்.
தான் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் நடைபெற்றது திமுக ஆட்சியில் என அமைச்சர் சரத்குமார் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் விற்றதை ஒப்புக்கொள்கிறீர்களா எனவும் கேள்வி. போதைப் பொருள் பயன்படுத்தியதை அமைச்சர் சரத் ஒப்புக்கொள்கிறாரா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக அமைச்சர் சரத் கூறியதற்கு பதிலடி. அமைச்சர் ஒத்துக்கிறாரா போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒத்துக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ, ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களுடைய அரசாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். போதைப் பொருளால் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள் தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பாமக குற்றச்சாட்டு. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக அமைச்சர் ஆதவ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்ததே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்ததற்கு சான்று என அமைச்சர் ஆதவ் பதிலடி. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் ஒழிப்பு EBCID பிரிவு தலைவராக இருந்தவர் IPS அதிகாரி அமல்ராஜ். போதைப் பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத அமல்ராஜையா சென்னை காவல் ஆணையராக தாவேக அரசு நியமித்துள்ளது என உதயநிதி கேள்வி. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிராக திமுகவினர் அமளி. துணிச்சல் இருந்தால் திமுக MLAக்கள் தன்னை தொடர்ந்து பேச அனுமதிக்க வேண்டும் என ஆதவ் சவால். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சரை கருணாநிதி என குறிப்பிட்டு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் பேசியதற்கு எதிராக திமுக MLAக்கள் அமளி. பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது தவறுதான் என்று கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் விஜய். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியான முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அமர்ந்திருப்பது கண்ணியமா? சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் திமுக MLAக்கள் அமளி. அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
சட்டப்பேரவையின் தலைவரான சபாநாயகர் வரும்போது எழுந்து நிற்பதுதான் மரபு என ஓபிஎஸ் பேச்சு. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சித் தலைவர் வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மரியாதை செலுத்துவார்களா என கேள்வி. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டுமென்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது கட்டாயம் அல்ல என சபாநாயகர் விளக்கம். தமிழர் பாரம்பரியம் பண்பாட்டை கடைபிடித்து மரியாதை செலுத்துவது தனிப்பட்ட விருப்பம் என்றும் கருத்து. முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. மானிய கோரிக்கைகளுக்கு தொடர்பே இல்லாமல் 20 நிமிடங்களுக்கு மேலாக அமைச்சர் அருண்ராஜ் பேசிக் கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆதங்கம். எம்எல்ஏக்கள் பலரும் சுகர் பேஷண்ட் என்பதால் சமாளிக்க முடியவில்லை என்று பேசியதால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை. 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதையும் சொல்லிடுறேன், பயங்கர வேதனையாக இருக்கு, சமாளிக்க முடியலை. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதில் வரையே காலையில் வைத்துக் கொள்ளுங்க. சட்டப்பேரவையில் ஒரே நாளில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட 4 பேர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி பேசியது நீக்கப்பட்டதுடன் அமைச்சர் ரஞ்சித்துக்கு மைக் கொடுக்க வேண்டாம் என்று சபாநாயகர் காட்டம். அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க. தவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவிக்கப்பட்ட பல திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தில் எந்த சாதனையும் இல்லை. சரிங்களா? 100 நாள் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்தல. அன்றைய தினம் 110 விதிகளை அறிவிச்சார். இப்போ கூட அறிவிப்பான்னு நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. தவேக விசிக இணைந்தே பயணிக்கும் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் திருமாவளவன் அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விசிக மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம். விழா மேடையிலும் ஏராளமானோர் திரண்டதால் நெரிசலில் நிற்க முடியாமல் உரையை பாதையில் முடித்த திருமாவளவன். கட்டுக்கடங்காமல் இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு நிற்கிறார்கள். உங்களுக்கு
பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டிற்கு வந்தபோது வாகனத்தின் மேற்கூரை மீது ஏறி ஆட்டம் போட்ட விசிகவினர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்தி நடனமாடியதால் போக்குவரத்து பாதிப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தடுக்கும் நோக்கில் இளைஞர் மீது குறைந்தபட்ச பல பிரயோகம் பயன்படுத்தப்பட்டதாக தஞ்சாவூர் காவல்துறை விளக்கம். எஸ்எஸ்ஐ கன்னத்தில் அறைந்த நபர் மீது கடந்த ஆண்டு பெண் ஒருவரை தாக்கியது தொடர்பான வழக்கு உள்ளதாகவும் அறிக்கை. சென்னை காவல்துறையினர் மீது லஞ்ச புகார் அளிக்க தொடங்கப்பட்ட தனிப்பிரிவில் குவிந்த புகார்கள். அமைச்சு பணியாளர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்தும் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றியும் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு. கடந்த 24 மணி நேரத்தில் 5 படுகொலைகள் நிகழ்ந்திருப்பதால் சட்டம் ஒழுங்கு குறித்த கவலை ஏற்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கருத்து. கடந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்த குற்றங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்வது சரியல்ல எனவும் எச்சரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கடந்த மாதம் 2 செய்தியாளர்களை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது தம்பி உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய நிர்வாகிகள் பட்டியல் அறிவிப்பு. கட்சியின் பொருளாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். தனது தந்தை வகித்த பதவியை அலங்கரிக்கிறார் கோயல்.